பரோட்டான்னு சொன்னாலே கடைக்கு தான் போகணுமா, நம்ம வீட்டில் பண்ண முடியாதுங்களா? நம்ம வீட்லேயும் பண்ணலாம். நம்ம மாஸ்டர் மாதிரி இப்படி வீசதான் தெரிஞ்சாதான் பரோட்டா பண்ணணும்னு இல்லை, அப்படி இல்லாமையும் நம்ம செய்யலாம் வீட்லேயே. இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீட்லேயே பரோட்டா, அதுவும் ஸ்பெஷலாக இன்றைக்கி காயின் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதோடு இன்றைக்கி நம்ம சால்னா மாதிரி பண்ணலை, அதாவது பொதுவாகவே எப்போ பார்த்தாலும் நம்ம சால்னா, வெஜ் சால்னா, அப்புறம் நான்வெஜ் சால்னா இது போல் தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி பரோட்டாவுக்கு சூப்பராக ஆப்டான ஒரு ஒயிட் குருமா, வெஜிடபிள் ஒயிட் குருமாவும் அது கூட தயிர் சட்னியும் எப்படி இருக்கும் தெரியுங்களா காம்பினேஷன்? உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம மாவு பிசைறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இதில் நம்ம மாவு கொட்டிடலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கான மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்கோம். மொத்தமாக மைதா மாவு சேர்க்காம கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீர்த்து போச்சு அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேணும். அதனால் நான் 1/2 கிலோவில் இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதத்தை நல்லா சலிச்சு தான் நம்ம மொத்தமாகவே சலிச்சிருக்கோம். அதில் ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துருக்கோம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திடலாம். இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டி தயிர் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவாங்க. அடுத்ததான் இங்கே நம்ம 2 முட்டை உடச்சி வச்சுருக்கோம். நம்ம எதுக்காக இது போல் கிண்ணத்தில் உடச்சி ஊற்றுறோன்னா, சப்போஸ் கெட்டு போயிருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக மாவில் அடித்து ஊற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் கெட்டு போயிருந்தால் மொத்தமாகவும் நம்ம வீணாக போயிடும். அதனால் எப்போவுமே இது போல் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது இது போல் சின்ன பவுலில் அடித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்க்கறது புத்திசாலித்தனம். இல்லாட்டி நமக்கு மொத்தமாகவுமே வீணாயிடும். அதுக்காக தான் நம்ம இது போல் செய்கிறது. நீங்கள் தயிருக்கு பதிலாக பால் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நம்ம முட்டை இல்லாமல் ஒரு தடவை பரோட்டாக்கு மாவு பிசைறது எப்படின்னு இன்னொரு தடவை பார்க்கலாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மாவுக்கு 2 முட்டை வீதம் சேர்த்திருக்கோம். இப்போ முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு பாருங்கள், இது போல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைக்கேற்ற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம், ஒரே அடியாக சேர்க்க வேணாம். அதுக்காக தான் நம்ம ஒரு கைப்பிடி மாவும் எடுத்து வச்சுருக்கோம். பொசுக்குன்னு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் மாவு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்கிறதுக்காக. இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த க்ளூட்டன் நமக்கு ரிலீஸ் ஆகும். அப்போ நமக்கு அந்த எலாஸ்டிக் தன்மை நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் பிசைறது. இதுக்கு மேலால் திரும்பவும் லைட்டாக காயாது இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரமாவது குறைந்தபட்சம் ஊறட்டும். இப்போ ஒரு 1 மணி நேரமாக நம்ம இந்த மைதா ஊறிட்டுருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ திரும்பவும் இதை லைட்டாக பிசைஞ்சு கொடுத்து சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி காயின் பரோட்டா தான் பண்ண போகிறோம். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நம்ம கடைகள்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, இது போல் உள்ளே மடித்து கொடுத்து அப்படியே ஒரு அழுத்தி சின்ன உருண்டையாக. காயின் பரோட்டாங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும், அதாவது ஒரு வளையல் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக இல்லாமல். அதனால் சின்ன உருண்டைகளாக இது போல் செய்துக்கலாம். இது போல் ஈவனாக எல்லாமே பால்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எண்ணெய் தடவி இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குருமா வச்சுட்டு வந்துடலாங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள் குருமா, இல்லை சால்னா வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். எனக்கு வெஜிடபிள் குருமா பர்சனலாக பிடிக்கும், பரோட்டா கூட வச்சு சாப்பிட. அதனால் நான் வெஜிடபிள் குருமா பண்ண போகிறேன். வாங்க இப்போ குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இது ஊறட்டும். இங்கே நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கோம். இதில் ஒரு சில்லு அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக இதோட 2 பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு பட்டை, அதாவது 1 இன்ச் அளவுக்கு பட்டை நான் 2-3 உடச்சி வச்சுருக்கேன், அதனால பார்க்க அப்படி இருக்குது.
ஒரு 3-4 லவங்கம் இது இதோட சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதோடவே. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பல் அளவுக்கு பூண்டு இதுவும் இதோடவே சேர்த்திடலாம். இப்போ இதில் மெயினாக காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாவும் குருமிளகும் தான் சேர்த்திருக்கேன். அதோட இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் சேர்த்தி வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா சேர்த்தி அரைச்சிக்கோங்க. நம்ம தாளிப்புக்கும் பச்சை மிளகா சேர்ப்போம். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி, உடச்ச முந்திரி தான், ஒரு 10 முந்திரி, ஒரு 1/4 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுவும் இதோட சேர்த்தி நல்லா ஒரு மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இங்கே நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய் சேர்த்திடுறேன். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்திடுறேன். இப்போது நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கோம், அதுவும் இதோட சேர்த்திடலாம். இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறம் மாறினா போதும், ரொம்ப பொன்முருவல் ஆகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நிறம் மாறினா போதும். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். நமக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திடுறேன். எனக்கு இந்த வெஜிடபிள் கறி பரோட்டா மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடக்கூட எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெஜிடபிள் ஒயிட் கறி. இப்போ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெஜிடபிளில் மட்டும் இதே ப்ராசஸில் பண்ணோன்னு இல்லை, நீங்கள் சிக்கன் மட்டனில் கூட பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் மறக்காமல் நம்ம பேஸ்ட் அரைக்கும்போது தேங்காவை கூட முந்திரி கசகசா ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. ஊற வச்சு அரைக்கும்போது உங்களுக்கு நல்லா மையாக அரைப்படும் அந்த கசகசாலாம். இல்லை நம்ம அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் அந்த ஊற வைக்கிற ப்ராசஸ் எல்லாம் தேவைப்படாது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை சேர்த்திடலாங்க. சேர்த்து கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம இந்த முந்திரி கசகசா சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியம் சிம்மில் வச்சு தான் வதக்கிட்டுருக்கோம். நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சு வதக்கினோன்னா டக்குன்னு கரிஞ்சி போயிடும். ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்துருக்கறனால டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். அதனால் இப்போது மசாலாவோட பச்சை மணம்லாம் போயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்திடலாம். இதோட நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இது நமக்கு குழையணும்னு அவசியம் இல்லை, அதனால தான் நம்ம வதக்காமல் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். நமக்கு அந்த தக்காளி வெந்தால் போதும், குழையெல்லாம் வேகணும் கரைஞ்சி போகணும்னு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்திடலாம். இதை நான் டைம் சேவ் ஆகுங்கிறதுனால நான் ஏற்கனவே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சமாக சோயா சங்க்ஸும் சேர்த்திடலாம். இதோட பச்சை பட்டாணியும் சேர்த்திடலாம். கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பட்டாணி சேர்த்திக்கலாம். ரொம்பவும் காய்கறியாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வெறும் காய்கறியாகவே இருக்கும். அதனால் பட்டாணி மட்டும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். இதே நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா ரெடியாக இருக்கக்குள்ளார இந்த உருண்டைகளை நம்ம இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது போல் இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணால் போதும். இதுவும் பார்த்திங்கன்னா எண்ணெய்க்குள்ளவே தான் மிதந்துட்டு இருக்கணும். நான் இது போல் ஒன்று மேலே ஒன்றாவே போட்டுடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இப்போ சேர்த்திருக்கேன். இது போல் எல்லாத்தையும் தட்டி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ எண்ணெயா அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் இது போல் செய்துடுங்க. நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இது போல் பரோட்டாவும் வெஜிடபிள் குருமா செய்துட்ருக்கேன்.
காலையில் சாப்பிடும்போது நம்ம ஆக்டிவிட்டியாக ஏதோ பண்ணிகிட்டே இருப்போம், ஆக்டிவாகவும் இருப்போம். அப்போ வந்து நமக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். நைட் டைமில் சாப்பிட்றதுக்கு இது போல் காலையில் சாப்பிட்றலாம். இது என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். நான் எப்போவுமே ரெகுலராக இது போல் தான் செய்வேன், நல்லா வரும். இது என்னோடய பேட்டர்ன், அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் திரும்பவும் இது போல் பவுலில் சேர்த்திடலாம். இது எதுக்காகனா நம்ம இது போல் நல்லா ஊற பார்த்திங்கன்னா நமக்கு இழுக்கும்போது அந்த நூல் மாதிரி நமக்கு ஈஸியாக வரும். அதனால தான் இது போல் எண்ணெயில் தோய்ச்சி சோக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம குருமா வெந்துடுச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார இது ஒரு 5-10 நிமிஷம் இது போல் எண்ணெயிலே ஊறட்டும். குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மணமாக ரெடி ஆகிட்டுருக்கு. கிரேவியும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேசிக்காக இது ஒரு ஒயிட் குருமா மாடல் தான். இதில் நம்ம மஞ்சள் பொடியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போது சூப்பராக குருமா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சுங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் 2 அரைச்சிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரம் கேத்தாற் போல் சேர்த்திக்கோங்க. சப்போஸ் ஒரு சில பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் காரமே இருக்கிறது இல்லை. லாஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு வந்த மிளகாவும் அப்படி தான் சொதப்பிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கிள்ளி சேர்த்திக்கலாம். பேருக்கு 2-3 புதினா இலை லைட்டாக கிள்ளி சேர்த்திக்கலாம். இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதினா இலையை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா மட்டும் இல்லாமல் சாதாரணமாக சப்பாத்திக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது போல் ஃப்ளாட்டாக பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் இது போல் எண்ணெயில் ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம பரோட்டா போட ரெடி ஆகலாமா? இது போல் கிச்சன் கவுண்டர் டேபிள் டாப் மேலே இது போல் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு, நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது போல் கையிலேயே வச்சு இது போல் தேய்ச்சி விடுங்க. நான் பரோட்டா மாஸ்டர் அளவுக்கு வீசுகிற அளவுக்கெல்லாம் இல்லை, நான் இது போல் செய்வேன். நமக்கு கிச்சன் கவுண்டர் பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது இல்லைங்க, இந்த அளவுக்கு நம்ம நகர்த்திக்கிட்டோம். கையிலே இது போல் செய்துட்டு இது போல் கத்தி வச்சு இது போல் கட் பண்ணிடலாம். இருங்க, நான் போய் ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்துகிட்டு வரேன். இது போல் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் டூல் இருக்குது. ஆனால் நம்ம வருஷத்துக்கு 2 நாள் செய்கிற பரோட்டாக்காக அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போது இதை எல்லாத்தையும் இது போல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். நம்ம இது போல் லைட்டாக காயின் பரோட்டாங்கிறதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப வந்து நம்ம பெரிய சைஸ் எல்லாம் தீடணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இது போல் உள்ளங்கை வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்க, திரும்பவும் அதோட ஷேப்புக்கு தானாக வந்துடுது. இன்றைக்கி நம்ம இங்கே நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன். இது காயின் பரோட்டாங்கிறதுனால. இப்போது பேன் நல்லா சூடானதும் நம்ம இந்த பரோட்டாவை சேர்த்திடலாம். சுற்றிலும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாங்க. இது போல் திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அது போல். ரொம்ப சன்னமாக செய்தாலும் செய்துக்கலாம். நம்ம ஆனால் இந்த போல் கொஞ்சம் தடிமனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு இது போல் செய்திருக்கோம். இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹையில் வைக்க வேணாம், மீடியம்லேயே வச்சு வேக விட்டு எடுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து கொடுக்கும். நல்ல சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. லைட்டாக இது போல் கோல்டன் கலர் இருந்தால் தான் பரோட்டா நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இதை வந்து நம்ம அடிச்சுக்கலாம். இது போல் லைட்டாக
பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான பரோட்டா, காயின் பரோட்டா. காயின் பரோட்டான்னா ஒன்றும் இல்லைங்க, சின்ன சைஸாக போட்டால் காயின் பரோட்டா, பெருசாக போட்டால் நார்மல் பரோட்டா, அவ்வளோதான். சூடாக இருக்குது. இப்போது பரோட்டா கூட வெஜிடபிள் குருமாவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யாராவது பரோட்டா கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடுவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குருமா ஆனியன் ரைத்தா காம்பினேஷன் இந்த பரோட்டாவுக்கு செம அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம செய்த இந்த வெஜ் குருமா, ரைத்தா, பின்ன காயின் பரோட்டா ரெசிபி பாருங்கள், எவ்வளோ நூலான காயின் பரோட்டா ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.